இதுதான் நம்மளுடைய கிச்சன். இதுதான் ஃப்ரண்ட் ரூம். இவ்வளவுதான் ஃப்ரண்ட் ரூம். ஆக்சுவலி வீட்டை விட்டு வெளில இருக்கணும்னா பஸ் ஸ்டாப் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இது. மரம். ஓகே, அதான் கடல். வீடு தான் நான் வந்து காணிக்க போறேன். நடுவில் மெயின் ரோடு போகுது, ரெண்டு சைடும் முயல் முயல் முயல். எத்தனை முயல் பாத்தியா? தெரியுதா முயல்? லண்டத்து பிளச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, நான் எப்படி இருக்கீங்க? இல்லை சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்கள் என்ன பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். ஓடி பிடிச்சி நம்ம வந்து ஹாலிடே ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், சீட்டனுக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த ஹாலிடேயில் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடு நான் சொன்னோம்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காணிப்பேன்ஸ். அந்த வீடு தான் நான் வந்து காணிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் இது வந்து சுற்றி நான் உங்களுக்கு காணிக்கிறேன். கேட்டிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் மக்களே இங்கே பாருங்க, இதெல்லாம் என்ன பூ? இதெல்லாம் என்ன பூ? ஓ, ஆமா, இது காட்டுவெளி பூ. ஆமா, ரொம்ப அழகா இருக்குது. படர்ந்து இருக்கு பாருங்க, சும்மா அப்படியே தாராளமா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு, கட்டிப்பிடியா இருக்கு. சோ இந்த அது அப்புறம் சர்ப்ரைஸ் காமிக்கலாம். இது பாருங்க, இங்க வந்து லொகேஷனை பாருங்க. லொகேஷன் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. பாருங்க மக்களே, இயற்கை வெளிகள் தான். ஆக்சுவலி வீட்டை விட்டு வெளில இருக்கணும்னா பஸ் ஸ்டாப் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இங்கே. இதில் ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தாலே இப்போ நாங்கள் வாக்கிங் தான் கிளம்பியிருக்கோம். பசங்களை கூப்பிட்டு வரணும் இப்போ. சரி, ஓகே. இங்கே உனக்கு இந்த ரோடை கிராஸ் பண்ணது ஒன்று காமிக்கிறேன், வா. என்ன கிடையாது, பார்த்து கிராஸ் பண்ணணும். பார்த்து கிராஸ் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல். வெயிட் 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 வெயிட். இங்கே இருந்து அடிச்சுக்கிறேன். இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் ஆகுங்க. அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நிகம பதாசா நித பவகரி ஈசா சகரிகசா இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். என்னது தெரியும், நீங்க எதை காணிக்க. அப்புறம் நம்ம வாக் பண்ணி போகணும். பட் இங்க சிம்பிளா ஒன்று காமிக்கிறேன். முயல் முயல் முயல். எத்தனை முயல் பாத்தியா? முயல் தெரியுதா? இல்லை, ஜூம் பண்ணி பார்ப்போம். தெரியுதா முயல்? ஜூம் பண்ணி ஒரு முயல் நிற்குது. எப்படி அதெல்லாம் ஓடிடுச்சு. ஒன்று நிற்குது பாருங்க. இங்க எல்லாம் மாடு இருந்துச்சு. மாடெல்லாம் ஓடிட்டு போயிட்டாங்க. மாடு அங்க தூரத்துல இருக்கு. முதல்ல இங்க மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப அங்க போயிடுச்சு. எல்லாம் மேல ஓடி போச்சு. சும்மா சும்மா இங்க வாங்கி ஒண்ணு. முயல் எல்லாம் பொந்துக்குள்ளேயும் புதருக்குள்ளேயும் ஓடி போயிடுச்சு பாரு. ஒன்னே காண. இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு. கேட்கும். மாட்டுக்கு வளர்க்கக்கூடிய புல்லு. ஸோ இங்கே எவ்வளோ விவசாயத்துக்கு இங்கே இது கொடுக்குறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா பாருங்க. நடுவில் மெயின் ரோடு போகுது, ரெண்டு சைடும் ஃபுல்லாக விவசாயம். இது வந்து இது போட்டிருக்க அந்த புல்லெல்லாம் வந்து இது வந்து பயிர் கிடையாது. இது வந்து மாட்டுக்கு இதுக்குன்னே தனி புல். அப்படித்தானே? இது பார்த்தீங்கன்னா இந்த வயல்வெளிகளுக்கு இடையில தான் நாங்கள் தங்கியிருக்கோம். சுற்றிலும் பச்சை. இது கடையில் ஒரு தங்கியிருக்கோம். கேட்டிங்களா? எனக்கு இப்போ பயம் ஏன் தெரியுமா? முள்ளு குத்திருந்தா முள்ளு குத்துக்கெல்லாம் பயம் இல்லை. இதான் பாம்புல இல்லை. பாம்பு இல்லை, முயல் வந்து ஐயோ, முயல் ஒரு 10-15 முயல் ஓடி போயிடுச்சுங்களா? பார்த்தோம். பாப்பா, ஊரில் முயல் நிறைய. வெயிட்
வெயிட் ஓடு 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 இதுதான் நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த ஹாலிடே. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரோல் ஷாப் இருக்குது, பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது. அந்த பெட்ரோல் பங்கு கிட்ட ஒரு ஷாப் இருக்குது. அந்த கடையில் எல்லா கடையும் மக்கள் எங்கே எல்லாம் கிடைக்காத அது இதுன்னு சொல்லி வீட்டில் இருந்து சாமான தவளத்தையும் கொண்டு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தா அந்த கடையில் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் இருக்குது. விலையும் நல்ல மானியமாக தான் இருக்குது. டவர் சர்வீஸ், இங்கே ஒரு டவர் இருக்குது. டவர் என்னென்ன இங்கே வருங்க. இங்கே வந்து பேக்டு ஹாட் ஃபுட்டு, கோல்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹாலிடே ஹோமுக்குள்ள நுழையிறோம். கேட்டிங்களா? எப்பவுமே நீங்கள் வரும்போது அதை கூட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடுகள்லாம் எப்படி இதுக்கு பேர் தான் ஷாலட். ஒன்று ஷாலட். ஓகே, ஒரு ஷாலட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்குள்ளே ஒரு 30 ஷாலட் இருக்கும். இப்படி போகும். இதுக்குள்ளே ஒரு 30 ஷாலட் இருக்கும். அப்படி தானே? அதாவது ஃபுல்லாக மரத்தால் கட்டப்பட்டது. ஸோ அதனுடைய இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரத்தால் கட்டப்பட்டது. எல்லாமே இருக்குது. நேரத்துக்கெல்லாம் ரெண்டு பெரிய குரூப் அப்படி தானே இங்கே ஃபுல்லாக தங்கியிருந்தாங்க. எல்லாம் மரத்தால் தான் கட்டிக்கிறாங்க. எதுவுமே வேறு எதுவும் இல்லை. இது சும்மா ஒரு இது என்னது இது? இது ஒரு இதுக்காக வச்சிருக்காங்க, லுக்குக்காக. அந்த ஃப்ளவர்ஸ் பத்தியா? இந்த ஹாலிடே ஹோம் பொறுத்தவரைக்கும் இங்கே வந்து சும்மா உட்காந்து வந்து சமைச்சு சாப்பிட்றது, இல்லைன்னா பக்கத்து கடையில் வாங்கி சாப்பிட்றது, அப்படி ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே நம்ம வெளியில் போகணும்னு அவசியமே அப்படிதானே? ரொம்ப ரிலாக்ஸ். எங்கள் வீட்டு பக்கத்தில் நாங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ஹாலிடே ஹோமுக்கு ஷாலட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஷாலட்டு, அவங்க 4 பிள்ளைங்க, எல்லாம் பொட்டுக்குட்டி பிள்ளைங்க, எல்லாம் வந்துட்டு பால் அடித்து விளையாண்டுக்கிட்டு ஜாலி. இது வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது இந்த இடம். அதாவது ஈவன் எனக்கு கேட்டால் வெளியே கூட போக வேண்டியது இல்லை. இவ்வளோதான் அதானே சொல்லிட்டு வந்தேன். அதானே சொல்லிட்டு வந்தேன். இங்கே ஆங்காங்கே நடுவில் இந்த மாதிரி கட்டி விட்டு இதையும் பாருங்க, இதுவும் வந்து மரத்தால் தான் கட்டியிருக்காங்க. இந்த ஹாலிடே ஹோமுடைய இதுவே வந்து மரத்தால் கட்டியிருக்காங்க. சீட்டன், இது இருக்கக்கூடிய இடம் சீட்டன். ஓகே, ஈஸ்ட் பாருங்க ஹாலிடே ஹோம்ஸ் அப்படியே இருக்கு. எங்களுக்கு வந்து ரூம் இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. எங்களுக்கு வந்து ஹவுஸ் நம்பர் 8. அதாவது இங்கே வந்து ஒரு 4 நாள் தங்கிட்டு போனால் ஒரு 2 மாதம் மெடிடேஷன் பண்ண என்ன எஃபெக்ட் கிடைக்குதோ அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ரிலாக்ஸு காரணம் வந்து தூய்மையான காற்று, நல்ல காற்று. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அந்த ஏரியா வந்துருச்சு. இந்த ஷாக் ஒன்றுக்கும் ஒரு பேர். இது எப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வராது. மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், ஒருத்தரும் ஓன் பண்ணுவாங்க, தனித்தனியாக ஓனர். இப்போ எங்களுக்குள்ள ஓனரே வந்து அவங்க டெவனில் இருக்கிறாங்க, ஒரு ஓல்டு லேடி. அவங்க ஏதாவது ஒரு ஆளை வச்சு இங்கே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ரொம்ப பெரிய பிஸ்னஸ். கத்தி சொல்லிட்டு இருக்கிறேன்னா இந்த ஹாலிடே ஹோம்ஸை வாங்கி போட்டால் நல்ல சீசன் டைமில், சீசன் இல்லாதனாலும் ஓட வச்சிருவாங்க இங்கிலீஷ்காரங்களா. ஐயா இப்போ தான் ஏர்பி, நாங்களே இது ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணோம். என்ன பாருங்க, இது நம்ம வந்து இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்கி வச்சு தான் நான் பிழைக்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு இது கிடையாது. இந்த ஹாலிடே ஹோம்ஸும் அதர் ஆப்ஷன்ஸ், இந்த பிஸ்னஸ்லாம் இது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹாலிடே ஹோம்ஸை வாங்கி இப்போ தான் வந்து என்னென்ன வெப்சைட் இல்லாமல் வந்திருக்கு, அதில் போட்டு விற்று தள்ளிடலாம். கேட்டிங்களா? ஒரு ஐடியா தான் எல்லாருக்கும். ஓகே, இப்போ நம்ம எடுத்துருக்கிற ரூம் வந்து இது கேட்டிங்களா? இது பார்த்தீங்கன்னா 24 hours மெயின்டெனன்ஸ். ஆளுங்க வந்து ஹேண்டிமேன் சொல்கிறாங்க. ஆளுங்க வந்து அப்போ வந்து டெய்லி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. புல்லை வெட்டுறது, செடியை வெட்டுறது, அங்கே தண்ணி பாய்ச்சறதுன்னு ரொம்ப மெயின்டெனன்ஸ். கொடுத்த காசுக்கு நான் எவ்வளோ காசுன்னு சொல்கிறேன் கடைசி வர வீடியோ பாருங்கள், அப்போ தான் சொல்லப்படும். கேட்டிங்களா? இது நாங்கள் புக் பண்ணது ஏர்பிஎன்பியில். ஏர்பிஎன்பியில் வந்து பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் உள்ளே போய் சொல்கிறேன் இது என்ன ஆப்ஷன் சொல்கிறேன். சரிங்களா? ஏறினோடனே இது ஃபுல்லாக வந்து என்னது மரக்கட்டையில் செஞ்சது. எதுவுமே வேறு இது கிடையாது. வெளியே ஈவினிங் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா
இதான் வெளியில நமக்கு ஓகே. வெளியில ஏறினோடனே ஒரு சிட் அவுட் மாதிரி இருக்கு பாருங்க. ஜாலியா குடும்பத்தோட வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம இப்படி உட்காந்து இருந்தோம்னா பிள்ளைங்கலாம் வெளியில நின்று விளையாண்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஜாலியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இப்போ இந்த ஏர்பிஎன்பிஸ்லாம் இந்த மாதிரி தான் லாக் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து லாக் சிஸ்டம் இல்லை, இதுக்குள்ள கீ வச்சுருப்பாங்க கேட்டிங்களா. ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து நமக்கு ஒரு கோடு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த கோடை போட்டால் இது ஓப்பன் ஆயிரும். உள்ளே வந்து நமக்கு கீ இருக்கும், அதை எடுத்துக்கணும். ஓகே. இப்போ ஒரு தடவை ஒரு ஆட்கள் வரும்போது இந்த கோடு மாறிக்கிட்டே இருக்கும். ஏக்கா கோடை சொல்லுங்கக்கா, நாங்கள் வாரன்னு சொல்லாங்க கேட்டிங்களா. வீடு இப்போ ஓப்பனாக தான் இருக்குது, ஏன்னா வீட்டில் போய் பிள்ளைகள்லாம் இருக்குது அதுங்க உள்ள ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஹோம். உண்மையில இது ஒரு வீடு கூட எப்படி கட்டலாம். ஃபுல்லா மரத்தால் இருக்குங்க. ஃபுல்லா மரம். நான் சொல்றேன் ஃபுல் மரம். ஓகே. ஸோ இங்கே உள்ள வந்ததுமே இதுதான் வந்து இந்த லைட்டை போடுங்க. ஹால் பாருங்க. ஹால் இது இவ்வளவு தேவை மனுஷனு செடிகளை பெரிய ஹால்லாம் தேவை பண்ண வேண்டியது தேவையில்லை. இங்கே ஒரு சின்ன ஒரு சோஃபா, 2 சீட்டர் சோஃபா. இந்த வீட்டுடைய கலரே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம வுட்டு கலர். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சந்தன கலர்ல. இது என்ன கலர்? பிளாக்கோட அந்த சாம்பல் கலர்னு சொல்லுவாங்க, ஆஷ் கலர். ஸோ ஆஷ் கலர் அதோட சேர்ந்து ஒரு லைட்டா ஒரு மஞ்சள் கலர். இதான் இந்த வீட்டை வந்து அழகுபடுத்திருக்காங்க. இப்போ இதில் பார்த்தாலே தெரியும், நம்ம கர்டன் பாருங்க இந்த மாதிரி மஞ்சளா. இது என்ன சொல்லுவீங்க இந்த கலருக்கு? yellowish அந்த இதுவும் அந்த சாம்பல் கலர்னு சேர்ந்தது. அதே மாதிரி இங்க போட்டக்கூடிய அந்த இருக்கக்கூடிய பில்லோஸும் அந்த மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. இங்க வச்சிருக்கக்கூடிய இந்த அழகுக்காக வச்சிருப்பாங்கல்ல, ஸோ இது எல்லாமே அந்த கலர்ல தான் பண்ணியிருப்பாங்க. அதான் அந்த வீட்டுக்கு ஒரு இதை கொடுக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் ரூம் கேட்டிங்களா. ஸோ இதில் ஒரு செட்டி கிடக்குது. செட்டிங்கிறது நான் சொல்றது வந்து சோஃபா. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டீபாய் மாதிரி. இதுலேயே நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. வேணா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கலாம். 3 கபோர்ட் தான் திங்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ இதுலேயே ஒரு சின்ன லைட் வச்சிருக்கிறாங்க, ஒரு சின்ன பூ வச்சிருக்காங்க, எல்லோ பூ வச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து இன்னொரு சோஃபாக்குள்ள ஒரு சேர் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு குளிர்காலத்தில், இப்போ குளிர் இல்லை, குளிர்காலத்தில் உள்ள ஹீட்ரு. இது வந்து நமக்கு வெயில் காலத்தில் உள்ள ஏசி ஏர்கான் வச்சிருக்காங்க. ஒரு டிவி இருக்குது. டிவிக்கு கீழே இந்த இதுவும் இருக்குது, ஒரு பாக்ஸ்கள் எல்லாம் இருக்கு. ஸ்டோரேஜ் இங்க பாருங்க. இது வந்து ஒரு பழைய செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. அது பழைய கேசட் எல்லாம் போட்டு பிலிப்ஸ். இதுக்கு பேரு டேப் ரெக்கார்டர். மறந்து கூட போயிருச்சு டேப் ரெக்கார்டர். பழைய செட்டப் அழுகக்கூடிய ஒரு ஞாபகம் வர்றதுக்காண்டி. இதுதான் ஃப்ரண்ட் ரூம். இவ்வளவுதான் ஃப்ரண்ட் ரூம். இந்த செட்டில எப்பவுமே எனக்கு இங்க பிடிக்கக்கூடிய எதுன்னு என்னன்னா, காலை நீட்டி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குது. இந்த சைடு வந்தாச்சுன்னா இதுதான் நம்மளுடைய கிச்சன். இப்போ கிச்சன் புழக்கத்துல இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க இதெல்லாம் நீங்க முதல்ல இந்த விண்டோ மட்டும் வந்து பாருங்க. அவ்வளவு செடிகள் அப்படி பக்கத்துல நிக்கிறதுனால நல்ல இந்த நின்று சமைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குது. ஒரு கிச்சன் அப்படிதான் இருக்கணும். ஸோ கிச்சனுக்குள்ள எல்லா அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் நம்மளுக்கு திறந்தெல்லாம் காணிக்க போறதுல எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்குது. மைக்ரோவேவ்ல இருந்து கெட்டில் எல்லாம் இருக்குது. ஃப்ரிட்ஜ், அங்க ஃப்ரிட்ஜ், இது எல்லா சகல வசதியும் இருக்கு. ஸ்டவ், ஓவன் எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து இதுக்குள்ள எல்லா கிளாஸுகள், அது மற்றது மறைச்சது எல்லா யூட்டன்சில்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் ரூம். இங்கே அந்த சேஃப்டிக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபயர் என்ன இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபயர் பிளாங்கெட். ஓகே. ஸோ இது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்கும். அதே மாதிரி ஃபயருக்குள்ள அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் 2 வச்சிருக்காங்க. நான் இப்பதான் இது பண்ணேன் பாருங்க. பிஃபோர் யூ லீவ் என்ன பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ரீட் பண்ணீங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இங்க உள்ள இது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் சொன்ன அதே கலர் தான். எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு இந்த கலர். ரொம்ப நல்லா இருக்குது. அப்படித்தானே? அடுத்து காமிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம பெட்ரூம் காணிக்குமா? பெட்ரூம்ல நம்ம தலைவர் இங்க படுத்துக்காரு. இல்ல இட்ஸ் ஓகே, யூ கேன் சிட் தேர். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். ஓகே. அதுக்கு நான் சொன்ன அதே கலர் தீம் தாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ரொம்ப வெக்க வந்துருச்சு என் பிள்ளைக்கு. ஓகே. ஒரு பெட் சிம்பிள் தான். 2 சைடும் 2 டேபிள், சின்ன டேபிள், அதுக்கப்புறம் 2 லாம்ப், பெட் லாம்ப். ஸ்கிரீன் ஓபன் பண்ணா, ஸ்கிரீன் இங்கே ஓபன் பண்ணியாச்சுன்னா
இப்போ வந்து சம்மர் சீசன் தொடங்கி இருக்குல்ல, அங்கே எல்லா வெள்ளக்காரங்களும் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு தான் படுக்கிறாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, பட் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. என்ஜாய். ஐயோ, இங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பாய்லர் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் இருக்கு. இது வந்து டபுள் பெட்ரூம், டபுள் இல்லை சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பெட்ரூம், 2 பெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்து 2 சின்ன பெட்டு, சிங்கிள் பெட் இருக்குது, பிள்ளைங்களுக்கு படக்கூடிய பெட். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. மேலே போட்டிருக்க லைட் எல்லாம் பாருங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அந்த லேம்ப் ஷேட் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரூமு. இது 2 பெட்ரூம். அதுக்கப்புறம் டாய்லெட்டும் பெரிய அக்கா போக்கோன்னு கிடையாது, நல்ல நீட்டான பட் ரொம்ப நல்ல டாய்லெட். சரிங்களா? ஒரு சின்ன ஷவர் ரூமு, அதுக்கப்புறம் டாய்லெட், அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஏர்பிஎன்பி, பல விதத்தில் கொடுப்பாங்க. ஏர்பிஎன்பி கிளம்புங்கடா, இப்போ வெளில போகணுமா? ஸோ பார்த்தீங்கன்னா பலரும் நம்மகிட்ட வந்து என்கிட்ட கேட்குறீங்க, இப்போ எப்படிக்கா ஹாலிடே புக் பண்ணுறது, எப்படி நீங்கள் புக் பண்ணி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, முதல்ல வந்து நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறது, எத்தனை நாளைக்கு போகணும், எங்கே போகணும், உள்நாட்டுக்கு போகிறோமா வெளிநாட்டுக்கு போகிறோமா, இதுக்கு வந்து என்ன மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டு, நம்ம கார் ட்ரிப்பு போகிறோமா, இல்லை ட்ரெயின் எடுக்கமா, பஸ் எடுக்கமா, ஃப்ளைட் எடுக்கமா, கப்பல் எடுக்கமா, எதில் வேணாலும் நம்ம இப்போ ஹாலிடேக்கு போகலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கணும். நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது, எவ்வளோ காசு நம்ம செலவழிக்க போகிறோங்கிறத நம்ம முதல்ல டிட்டர்மைன் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம போகிற இடத்துல எப்படி தங்குவோம். எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குது, அங்கே போய் நாங்கள் தங்கிக்கிடுவோம் 2 நாள், அது ஒரு விதம் கேட்டிங்களா. பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ரிலாக்ஸ்ட் ஆகணுமானா இந்த மாதிரி ஏர்பிஎன்பி சரி ஹோட்டல்கள் எடுத்ததுக்கு தங்கலாம். ஓகே, முந்தியெல்லாம் வந்து நம்ம வந்து போகும்போது வந்து ஹோட்டல் மட்டும்தான் இருந்துச்சு, அப்படி தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இந்த ஏர்பிஎன்பி கான்செப்ட் வந்த பிறகு ஹோட்டல்களே ஏர்பிஎன்பியில் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி தானே? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆளுங்க வந்து ஒருத்தவங்க இதுக்குன்னு ஒரு தனித்தனி என்ன சொல்றது ஓனர் தான். இவங்க இங்கே யாருமே வந்து தங்குறது இல்லை. இவங்க இது வந்து ஹாலிடே பர்பஸ்க்காக மட்டுமே கட்டினது. ஓகே, சில நேரங்களில் நீங்கள் ஏர்பிஎன்பியில் அவங்க வீடாக இருக்கும், அந்த வீட்டில் வந்து பாதி அவங்க வாடகை கொடுவாங்க, பாதியில் அவங்க தங்கியிருப்பாங்க, இல்லை முழு வீட்டையுமே அவங்க ஏர்பிஎன்பியில் வாடகை கொடுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட இதுவும் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஏர்பிஎன்பியில் நம்ம போய் புக் பண்ணும்போது பார்த்துக்கணும் எப்படி என்ன அதுங்க இந்த மாதிரி தனியாக விடுறாங்களா, இல்லை வீட்டில் வந்து வீடுன்னு போடும்போது அதில் வந்து ஓனர் கூட இருப்பாரா, தங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும். குறிப்பாக நான் பார்த்துக்கிறது வந்து கிளென்லினஸ். எப்போவுமே வந்து லாண்ட்ரி சர்வீஸ், அது வந்து சில இடங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் கூட ஏர்பிஎன்பியில் நீங்கள் ஒரு வீட்டில் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து வாஷிங் மிஷின்லாம் கொடுக்குறோம், நீங்களே வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டு போயிருங்கன்னு சில இடங்கள்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த தடவை நான் வந்து ஹாலிடே புக் பண்ணுறதுக்கு பார்த்தப்ப அப்படி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நான் உடனே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நம்ம அவங்க நமக்கு லினன் தர்றாங்க, பெட்டு தர்றாங்க, டவல் தர்றாங்க, எல்லாமே தர்றாங்களா இருந்தால் அவங்க தனியாக அது லாண்ட்ரி சர்வீஸில் போட்டு எடுக்கணும். அங்கே தான் வந்து நமக்கு ப்ராப்பராக அவங்க அந்த ஆர்கானிசம்ஸ்லாம் கில் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க, கேட்டிங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே போல் மெயினாக முக்கியமான விஷயம் வந்து நம்ம ரிவ்யூ படித்து பார்க்கணும். ரிவ்யூ பேஸ் பண்ணால மெயினாக அதான் பண்ணுவேன், எல்லாம் பார்த்தது. அதே போல் ரிவ்யூவில் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ ஒரு 10 ரிவ்யூ படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும், அந்த இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும். ஏர்பிஎன்பிலாம் அவங்க வந்து ஃபேக்காக ரிவ்யூ கொடுக்க முடியாது. நீங்க இங்க தங்கி நீங்க போன பிறகுதான் அதுக்குள்ள அந்த ஆக்சஸே கொடுப்பாங்க, அந்த இது வந்து ரிவ்யூ பண்ணதுக்குள்ள ஆக்சஸே கொடுப்பாங்க. இங்க தங்குறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 பவுண்ட் ஆச்சு. 3 நாள் நாங்க தங்கணும். அப்போ நீங்க இந்தியன் மணிக்கு வந்து ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய். என்னதான் கூகுள் இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துல போனாங்க என்ன பார்க்கலாம்னு நம்ம கூகுள்ல போட்டா கூட எல்லா ஹாலிடே ஹோம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி புக் வச்சிருப்பாங்க, அது பக்கத்துல என்னென்ன ஊர்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி புக் வச்சிருப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதை பார்த்தா அந்த 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 வில்லேஜ் எல்லாம் நான் பார்த்தது, பியர் வில்லேஜ். ஆட்டா நிறைய முயல் பார்த்தோம், ரேபிட் தெரியுமா? வியூ பாத்தியா? அதான் கடல்.
நாங்கள் டெய்லி சாயங்காலம் இங்கே வந்துடுவோம். வந்து அப்படியே கொஞ்சம் வாக் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு அப்படி போகிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய முயலுங்க. ஏன்னா இந்த இது இருக்குது, குழி இருக்குது. அப்போ முயல் இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாம், முயல் குழியில் தான் இருக்கும். சீட்டன்கிற ஊர் நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கிற அருமையாக இருக்கு. இங்கே எனக்கு ஸ்டெப்பா. ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக காடு மேடு சுற்றல் தான். இதில் எப்படி இறங்குன்னு தெரியலையா? ஏணி வாங்கிட்டு வரணுமா? ஏணி வேணும். கைப்பிடி. ஓகே ஓகே. அது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. சில பப்ளிக்னு போட்டிருக்கு. இப்படி தான் காடு மடையா அலைஞ்சு தெரியுது ஹாலிடேல. இந்த பூ பாருங்க, இந்த பூவை பாருங்க, செம்மையா இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப பியூட்டிஃபுல். ஓ, பரந்த பூமி, பரந்த வானம். அங்கே கிடப்பார அங்கே நம்ம இங்கே எப்படி இதில் போக வேண்டியது என்ன? எங்க சீயா? பரந்த காடு. இங்கே பாரு, இங்கே ஒரு புது உலகம் இருக்கு. பச்சை பால்வெளி. இந்த புல்லு பார்த்தியா எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. திஸ் இஸ் பியூட்டிஃபுல் இங்கிலாந்து லேண்ட்ஸ்கேப்னா. நான் எப்படி திருப்பி ஒரு முயலை பார்க்கணும் எங்கேயாச்சும். 2 ரேபிட் ஓடிடுச்சு. சே, இதான் இது கேமரா வச்சுக்கிட்டே இருக்கணும். 2 ரேபிட் போயிடுச்சு. ஏண்டா கீழே பாருங்க, ஏதோ ஃபேக்டரி இருக்கு போல, தொழிற்சாலை. இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குங்க. சூப்பரான ஒரு வாக்கிங் போயாச்சு. இனி போய் குறைச்சிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். ஓகே, நாங்கள் பின்னால் வாரிசுகள்.